அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து சிக்கன் ரோல் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியான வழியில் செஞ்சு காமிக்கிறேன். மாவு பசைய தேவையில்லைங்க. நம்ம வந்து மைதா மாவு கரைச்சி நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான வேலை இது. அதுவும் வந்தாக்க மாவு பசைஞ்சு ஊற வச்சு அதுக்கு பிறகு தேய்ச்சி நம்ம செய்யணும். இது ஈஸியான வழியில் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று வெட்டி வச்சு நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஈஸியான வழிங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த சிக்கன் ரோலை. கேரட் வந்து மெலிசாக சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். நீட்டாக வகலை கீறி வச்சுருக்கிறேன். கேரட் ஒன்று, பச்சை மிளகா ஒன்று நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா காரமாக இறங்கின பிறகு அதை எடுத்து போட்டுடலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாக்கா வாயில் போனால் ரொம்ப காரமாக போயிடும். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் போட்டு நான் செஞ்சு வச்சுருக்கிறேங்க எல்லாமே மசாலாலாம். அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிறேன் எல்லாமே. சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கூட செய்கிறதா இருந்தாக்கா கூடவே எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கேரட்டு, மசாலாலாம் கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் 4 ரோலுக்கு வரா மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்குண்டான மசாலாவும் கேரட்டு வெங்காயமும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி இலை ரசத்தை விட்டு வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து அடுத்தது சேர்க்க போகிறேன். சிக்கன் வெந்த சிக்கன் தான். சிக்கன் பாருங்கள், சிக்கன்லேயும் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். வெந்த சிக்கனாக இருக்கிறதுனால வேக வைக்க தேவைன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, சிக்கன் ஸ்டப்பிங் ரோலுக்கு உள்ளது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆற வச்சிடலாம். இதில் மேலே மாவு ஊற்றுறதுக்கு நான் மாவு ரெடி பண்ணுறேன். இப்போ மைதா மாவு தாங்க, வெறும் மைதா மாவு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். தண்ணி மாவில் கரைச்சி வச்சுக்கணும். உப்புத்தூள் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. ஃபேனில் வந்து இது எண்ணெய் தடவாத ஃபேன் தாங்க, இது எண்ணெய் தடவ தேவையில்லை. நீங்கள் வந்து இரும்பு சட்டி வச்சாக்க எண்ணெய் தடவிக்கங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது வந்து நான் ஒருத்தரில் ஒட்டாமல் வந்துடும், அதனால் நான் எண்ணெய் தடவிக்கலை. ஒரு கண்டி ஊற்றி இது வந்து ஆப்பம் மாவுக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கணுங்க.
ரொம்ப திக்காக இருந்தாக்கா மொத்தமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகிட்டால் எடுக்க வரது கஷ்டமாக போயிடும். மீடியமாக இருக்கணும். மூடியை போட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு திக்னஸில் தான் இருக்கணும். ஏற்கனவே நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். ரோல் மடிக்கிறத காமிக்கிறேன். ஸ்டெப்பிங்கை மேலே வச்சிடலாம். மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க. சுற்றினே அப்ளை பண்ணிக்கணும் மைதா மாவை. அப்போ தான் ரோல் பிரியாமல் இருக்கும். சைடில் வந்து மொதல் மடிச்சுக்கணும். அப்புறம் மேலேருந்து ரோலாக அப்படியே சுற்றி கொண்டு வந்துடணும். அவ்வளோதாங்க, ரோல் ரெடி ஆகிடுச்சு. பொரிச்சு எடுக்கணும், அதை காமிக்கிறேன். ஃபேனில் ஆயில் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடாகிட்டோம். மிதமான சூடில் வைக்கணுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகி போயிடும். லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமே வெந்துடக்கூடாது. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு சிக்கன் ரோலு. எவ்வளோ ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். அவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லைட் ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துடலாங்க. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.